உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கார் ஏற்றி கல்லூரி மாணவரை கொலை செய்த வழக்கில் திமுக பிரமுகர் பேரனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் மத செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சென்னை அயனாவரத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனியார் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் அதே கல்லூரியை படித்த சக மாணவரால் காரேற்றி கொலை செய்ய முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அதாவது சந்துரு என்பவர் காவல்துறையில் சரணடைந்த நிலையில் பிரணவ் உள்ளிட்ட 3 பேர் கைது திருமங்கலம் போலீசார் கைது செய்தனர். வழக்கில் முதல் குற்றவாளியான சந்துரு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதலில் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்டு பின்னர் விசாரணைக்கு பின்னர் கொலை வழக்காக மாற்றப்பட்டதாகவும் மனுதாரர் வழக்கின் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபர் எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது எனவும் ஒரு மாணவன் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் இன்னும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். கொலை செய்யப்பட்ட மாணவருக்கும் மனுதாரருக்கும் முன்விரோதம் இருந்திருக்கிறது. மேலும் கொலை வழக்கில் இன்னும் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எஸ் கார்த்திகேயன் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.